ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கோதுமை ரவா பொங்கல் எப்படி நல்லா சாஃப்டா வாயில வச்ச உடனே கரைஞ்சி போற அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்காக ஒரு பேன் எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா வறுத்தெடுங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை கழுவிட்டு இதுல ஒரு 1/2 கப்பு போல தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டுடலாம். இப்போ இது 3/4 பாகம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு கோதுமை ரவா சேர்த்து இது கூட 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா உப்பு போட்டு கொஞ்சமாக பெப்பரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. வேக விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ இதில் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை அப்படியே மாற்றி வச்சிடலாம். இப்போ தாளிப்புக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் 10 போல் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காயும் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் சேருங்க. சேர்த்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்படியே சர்வ் பண்ணிடுங்க. ரொம்ப சூடாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.